மேஷராசிக்கு ராசி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிறார், புதன் வீட்டில். நீங்கள் எடுக்கிற முடிவு ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு எடுத்ததே நல்லது. ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார். மேஷராசிகளுக்கு வருமானம் வரும். குரு 12ஆவது இருக்கிறனால வருமானம் வந்தோடனே செலவும் ஆகிடும். வருமானம் வரும், செலவாகிடும். ஆறாமத்துக்கு கேள்வி இருக்கிறார். வேலை இல்லாத மேஷராசிக்கு வேலை கிடைக்கும். அஞ்சாவது சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார், புதனோடு. மேஷராசிக்காரர்கள் காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள், காதல் பண்ணுவார்கள். ஏழாவது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் 2ஆம் இடமான குடும்ப சேர்ந்து பார்க்கிறார். திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். மேஷராசிக்காரர்கள் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செவ்வாய் சுக்கிரன் 6 8 இருக்கிறால் இதற்கு திருமணமான மேஷராசிக்காரர்கள் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவு ஏற்படும். செவ்வாய் சுக்கிரன் 6 8 சஷ்டாஷ்டமாக இருக்கிறது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும். ஒற்றுமை குறைவே ஏற்படும். கணவன் மனைவிகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கலந்து கொள்வது நல்லது. 12ஆம் இடத்தில் சனி ராகு இருக்கிறார். வேலையில் அலைச்சல் இருக்கும், தூக்கம் கெடும். தூக்கத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ராகு வீடு கொடுத்த குரு 2ஆம் இடத்துக்கு வருமானம் வரும், செலவெல்லாம் கட்டுக்கிடாமல் இருக்கும். மேஷராசிக்கு நன்றாக இருக்கிறது.